Hello guys, welcome back to my voice over channel. நம்ம இன்னைக்கு இந்தியாவோட டாப் 10 ஹையஸ்ட் க்ரோசிங் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் 10 2015 டைரக்டர் கபீர் கானோட இயக்கத்தில் நம்ம சல்மான் கான், கரீனா கபூர் இவங்களோட நடிப்பில் வெளியான பஜ்ரங்கி பாய்ஜான். இது ஒரு காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் மூவி. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தனது வாய் பேச முடியாத குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வராங்க. அப்படி வந்து அவங்க தெரியாதனமாக தனது குழந்தைய தொலைச்சிடறாங்க. அந்த வாய் பேச முடியாத குழந்தை தான் எங்கிருந்து வந்து எங்கே போகணும் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவான சல்மான் கான் அந்த குழந்தை எதாச்சியாக பார்க்குறாரு. அப்போ அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிடைக்கிற வரைக்கும் தாங்கிட்டே இருக்கட்டும் அந்த குட்டி பொண்ணை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ நாளடைவில் அந்த குட்டி பொண்ணோட நடவடிக்கைகளை கவனிச்சவர் இந்த பொண்ணு பாகிஸ்தானை சேர்ந்தவன் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு எப்படி அவங்க அம்மா அப்பா சேர்த்தார் கதையை ரொம்ப சூப்பராக சொன்ன படம் தான் இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 90 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 917 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 9 2023 டைரக்டர் சந்தீப் ரெட்டியோட இயக்கத்தில் ரன்பீர் கபூர், ரஷ்மிகா மந்தனா, அனில் கபூர், பாபி டியோல் இவங்களோட நடிப்பில் வெளியான அனிமல். இது ஒரு ஆக்ஷன் பிளஸ் ரொமான்ஸ் மூவி. இந்த மூவியில் நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பிரியம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்பாவோ தன் பையனை கண்டுக்காம பிசினஸ் இருந்திருப்பாரு. அப்படி இருக்கு ஒரு நாள் அவங்க அப்பாவை கொலை செய்யறதுக்கான ஒரு அட்டம் நடக்குது. அந்த அட்டம்ப்டை யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ பழி வாங்குற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியா 100 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 918 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 8 2024 பிரபாஸ், திஷா படனி, கமல்ஹாசன், தீபிகா படுகோன் மற்றும் பல ஸ்டார்ஸோட நடிப்பில் நாகாஸ்வினோட இயக்கத்தில் 2024 ரிலீஸ் ஆன கல்கி 2898 AD. இது ஒரு ஸ்கை-ஃபை பிளஸ் ஆக்ஷன் மூவி. VFXல ஒரு குறை கூட சொல்ல முடியாது. இந்த மூவி மகாபாரத்தை பேஸ் பண்ண எடுத்திருக்காங்க. இந்த மூவி எப்படி ரிவ்யூ பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல காய்ஸ். இதோட பார்ட் 2 2026 or 27 ரிலீஸ் ஆக போற சொல்லியிருக்காங்க. அதர்பம் பக்கம் நின்ற நம்ம கர்ணன் தர்மம் பக்கம் நின்றா எப்படி இருக்கும்னு காட்டுறதுதான் இதோட பார்ட் 2. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 600 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 1027 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 7 2023 டைரக்டர் சித்தார்த் ஆனந்தோட இயக்கத்தில் ஷாருக் கான், தீபிகா படுகோன், ஜான் ஆப்ரஹாம் இவங்களோட நடிப்புல வெளியான பதான். இது ஒரு ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர் மூவி. இந்த மூவில நம்ம ஜான் ஆப்ரஹாம் அவரோட ஃபேமிலியோட ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ அவருக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணலன்னு இந்தியா வலிக்கிறதுக்காக படையை தரத்திட்டு வராரு. இதை தெரிஞ்ச நம்ம இந்தியா கவர்மெண்ட் நம்ம ஜான் ஆப்ரஹாமை தடுக்கிறதுக்காக நம்ம ஷாருக் கான் அனுப்பி வைக்காங்க. மூவி ஃபுல்லா ஃபைட்டாகவே இருக்கும். என்ன கேட்டால் இது ஒரு ஆவரேஜ் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.8 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 240 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 1050 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 6 2023 டைரக்டர் அட்லியோட இயக்கத்தில் ஷாருக் கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி இவங்களோட நடிப்பில் வெளியான ஜவான். தான் செய்ய தப்புக்காக ஜெயிலுக்குள்ள வந்த ஒரு 6 பொண்ணுங்களும் ஜெயிலரும் சேர்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சரி செய்தாங்க. நான் பார்த்த பல படங்களோட மூவி கிளிப்ஸை காப்பி பண்ணி எடுத்திருக்காரு நம்ம அட்லி. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 300 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 1150 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 5 டைரக்டர் பிரசாந்த் நீரோட இயக்கத்தில் 2022 யாஷ், ஸ்ருதி ஷெட்டி, சஞ்சய் டோட் இவங்களோட நடிப்பில் வெளியான KGF Chapter 2. இதோட Chapter 1ல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தர் ஒரு சாம்ராஜ்யத்தை தன் கைக்குள் எடுத்திருப்பாரு. Chapter 2ல அதை அவர் எப்படி தக்க வச்சுக்கிறாருன்னு கொண்டு போயிருப்பாங்க. மூவில வேற லெவல் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 100 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 1200 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 4 SS ராஜமௌலியோட இயக்கத்தில் ராம் சரண், NTR, ஆலியா பட் இவங்களோட நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன RRR மூவி. ஆதிவாசி இனத்தை சேர்ந்த நம்ம NTRோட தங்கச்சி பிரிட்டிஷ்காரனுங்க அவங்களோட பிளேஸுக்கு இழுத்துட்டு போயிடறாங்க. அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வரதுக்காக நம்ம NTR புறப்பட்டு போறாரு. அதை தெரிஞ்ச பிரிட்டிஷ்காரனுங்க போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ராம் சரணை அனுப்புறாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறது தான் இந்த RRR மூவி. இந்த மூவியை 550 crores பட்ஜெட் போட்டு எடுத்து 1250 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. டாப் 3 டைரக்டர் சுகுமாரனோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில் இவங்களோட நடிப்பில் 2024 ரிலீஸ் ஆன புஷ்பா 2. ஏழையாக இருந்த நம்ம அல்லு அர்ஜுன் புஷ்பா சந்தன கட்ட காலத்தையே பெரிய பணக்காரராக மாறுறாரு புஷ்பா பார்ட் 1ல. புஷ்பா பார்ட் 2ல நம்ம ஸ்ரீவள்ளி புஷ்பா கிட்ட சொல்றாங்க எங்க CM வந்ததும் அவரோட இருந்த ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்கண்டு. அப்போ நம்ம புஷ்பா CMோட போட்டோ பிடிக்க போனப்போ நம்ம CM களத்தில் காரணங்களோட எல்லாம் போட்டோ பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம புஷ்பா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான். இதால ஒரு போட்டோக்காக CMஐ மாத்தணும்னு நம்ம புஷ்பா பிளான் போட்டு அதுக்காக ஒரு பெரிய கடத்துல மேற்கொள்றாரு. அப்போ தடுக்கிறதுக்கு நம்ம ஃபஹத் ஃபாசில் வராரு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 500 crores பட்ஜெட் போட்டு 1800 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 2
எஸ் ராஜமௌலியோட இயக்கத்தில் பிரபாஸ், அனுஷ்கா ஷெட்டி, தமன்னா, சனா டாகுபதி இவங்களோட நடிப்பில் 2017 ரிலீஸ் ஆன பாகுபலி 2 பெரிய எதிர்பார்ப்புகளோட கட்டப்பா எதுக்காக பாகுபலியை கொண்டாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்க்க வச்ச படம் தான் பாகுபலி 2. பாகுபலி கிட்ட இருந்து பல்லால தேவன் அபகரிச்ச ராஜ்யத்தை நம்ம பாகுபலியோட பையன் மீட்கிற மாதிரியும் கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை 250 crores பட்ஜெட் போட்டு 1810 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. டாப் 1 டிரெக்டர் நிதேஷ் திவாரியோட இயக்கத்தில் அமீர் கான் இன்னும் பல ஆக்ட்ரஸோட நடிப்பில் 2016 ரிலீஸ் ஆன டங்கல் மூவி. இந்த மூவில நம்ம ஹீரோ அமீர் கான் ஒரு மல்யுத்த வீரராக இருப்பாரு. அவருக்கு ஸ்டேட் லெவல் ஆடணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அவரோட வயசு பிரச்சனையால அவரால் ஆட முடியாம போயிடுது. அதனால அவரோட பையனை ஸ்டேட் லெவல்ல ஆட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு பிறந்தது பொன் குழந்தைங்க. அப்புறம் அவருக்கு இருந்த ஆசைகள் எல்லாம் அவரோட மனத்திலே புதைச்சிக்கிட்டு ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்காரு. அப்புறம் கொஞ்சம் காலம் போக அவரோட பொண்ணுங்க மல்யுத்தத்துக்கு தகுதியானவங்கள்னு அவர் கண்டுபிடிக்காரு. அப்புறம் அவரோட பொண்ணுங்களை மல்யுத்தத்துக்கு தயார்படுத்துறாரு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை வெறும் 70 crores பட்ஜெட் போட்டு 2024 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.